கத்ராஸ் என்கிற இடத்திலே கற்பழிப்பு நடந்தபோது, கற்பழிப்பு நடந்து 2 நாட்கள் ஆவதற்குள்ளே நமது ஊரிலே ஒரு போஸ்டர் ஒட்டுகிறார்கள். காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து அத்ராஸ் பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் என்று பாஜக காரர்கள் பகிரங்கமாக ஒட்டுகிறார்கள். இந்த என்ஐஏ என்பது மிகப்பெரிய ஆபத்து. இந்த வழக்கை பாஜக அரசாங்கம் மகாராஷ்டிராவிலே இருக்கிற வரை, பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த மாநில அரசாங்கம் தான் அதை விசாரித்தது. என்றைக்கு பட்னாவிஸ் அரசாங்கம் மாறியதோ, மாறிய மறுநாளே இந்த வழக்கை மத்திய அரசு தேசிய புலனாய்வு துறைக்கு கொண்டு போய்விட்டது. சுஷாந்த் சிங் ராஜ்பூட் என்று ஒரு திரைப்பட நடிகர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய காதலி அந்த பெண்ணை வைத்து 1.5 மாதம் ஓட்டினார்கள் தொலைக்காட்சிகளை. அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதற்கு விடாமல் நம்மை இழுத்து செல்லுகிற ஒரு அரசாங்கம் பின்னி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சதிவலை. எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இணையுங்கள், எல்லோரும் ட்விட்டர் அக்கவுண்டில் இணையுங்கள், எல்லோரும் பேஸ்புக்கில் இணையுங்கள். இன்று அவைகள் தான் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களைத்தான் இன்று பாஜக 2014 பயன்படுத்தியது, 2019 பயன்படுத்தியது. இன்றும் பல இயக்கங்களை நீர்த்து போக செய்வதற்கு, அதனுடைய முறையான வெளிப்பாடுகள் வெளியே வராமல் இருப்பதற்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த சமூக ஊடகங்களிலே பரிமாறப்படுகின்ற செய்திகள் தான். இன்றைக்கு கொரோனா மத்திய அரசுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்கள் என்ன சட்டமெல்லாம் போட வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை சட்டத்தை போட்டு விட்டார்கள். வியாபார நிலையங்கள் அடைத்து கிடக்கிறது, தொழிற்சாலைகள் மூடி கிடக்கிறது, வேலை வாய்ப்புகள் இல்லை. அந்த நேரத்திலே உயிர் வாழ்வதற்கே போராடுகின்ற நேரம், மருத்துவமனைக்கு போனால் 5 லட்சம் 10 லட்சம். இதுல யார் போராட்ட களத்துக்கு வருவார்கள்? ஆகவே இப்ப என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய கிரிமினல் ஆக்ட்ஸ் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டம் தான் இந்த நாட்டிலே குற்றவாளிகளை எப்படி நடத்துவது, குற்றங்களை யார் விசாரிப்பது, குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று முடிவு செய்ய வேண்டும். மோடி அரசாங்கம் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து 6 மாதத்திற்குள் அறிக்கை கேட்டு இந்த 3 சட்டங்களையும் முறையாக மாற்றி அமைத்து விடுவது என்கிற முடிவோடு வேலை செய்கிறது. யார் வேண்டுமானாலும் சிறைக்கு அனுப்ப முடியும். ஒருவேளை நீதிமன்றங்களே இல்லாமல் காவல்துறையினரே வழக்கை விசாரித்து தண்டனை கொடுக்கக்கூடிய அதிசயம் கூட இந்த சட்டங்களிலே நடக்கலாம். அவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை ஸ்டான்ஸ் அவர்கள் கைது செய்த வரைக்கும் நாம் காத்திருக்கிறோம். 16 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 16 பேரும் யாரும் சாதாரண நபர் அல்ல. பல பேர் IIM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் பேராசிரியர்கள். ஒருவர் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே ஆங்கில பேராசிரியர், ஒருவர் உச்சநீதிமன்றத்திலே மிக மூத்த வழக்கறிஞர், ஒருவர் சமூக சேவைக்காகவே அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்தவர். இவர்களெல்லாம் 1 நாள் 2 நாட்கள் சிறைச்சாலையில் இல்லை, ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். மரணம் நண்பர்களே வேறு யாருக்காவது ஏற்பட்டால் அது செய்தி. நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய வீட்டிலே மரணம் ஏற்பட்டால் அது துயரம், அது துக்கம். அந்த நிலையில் தான் நாம் கூடியிருக்கிறோம். அருட்தந்தை ஸ்டான் அவர்கள் ஒரு சேசு சபை அருட்தந்தையாக இருக்கக்கூடியவர், திருச்சபையினுடைய மிக மூத்த அங்கத்தினர் என்கிற அந்த உள்ளார்ந்த வருத்தமும் அந்த உணர்வும் தான் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கிறதை ஒழிய உண்மையை உள்ளபடியே ஒத்துக்கொள்வோம். இந்த தேசத்திலே நடந்திருக்கின்ற அவலங்களுக்காக இந்த அரங்கத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை. நம்முடைய எதிரிகளுடைய பலமே அதுதான். இந்த நான் சொல்லுகிற சம்பவத்தை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுவது எனக்கு கடமை என்று நினைக்கிறேன். நாசி படைகளினுடைய மிக கொடுமையான காலகட்டம் நடந்து கொண்டிருந்த வேளையிலே ஏறக்குறைய 20 லட்சம் யூதர்களை அந்த நாசி படை அழித்தது. அந்த நாசி படை ஒவ்வொரு நாள் இரவிலும் கதவை தட்டி வீடுகளிலே இருப்பவர்களை தட்டி எழுப்பி சென்றது. ஒரு அருமையான கவிஞன் அற்புதமாக பாடினான். 4 நாட்களுக்கு முன்னால் நாசி படை வந்தது, எனது 4வது வீட்டுக்காரன் கதவை தட்டியது,
அவனை தட்டி எழுப்பி கூட்டு கொண்டு போனது. அவன் வரவே இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் நான் யூதன் அல்ல. 3 நாட்களுக்கு முன்னால் வந்தது. 3வது வீட்டுக்காரனை தட்டி எழுப்பி சென்றது. அவன் திரும்ப வரவே இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. 3வது நாள் நாசி படை வந்தது. எனது அடுத்த வீட்டுக்காரனை தட்டி எழுப்பி சென்றது. அவனும் திரும்ப வரவே இல்லை. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்று சொன்னால் நான் ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் அல்ல. 4வது நாள் நாசிப்படை வந்தது. எனது அடுத்த வீட்டுக்காரனை தட்டி எழுப்பி கூட்டு போனது. அவனும் திரும்ப வரவில்லை. நான் அதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் அல்ல. இன்று இரவு என் வீட்டிற்கு நாசிப்படை வந்தது. என்னை தட்டி எழுப்பி சென்றது. ஆனால் கேட்பதற்கு யாருமே இல்லை என்று அந்த கவிதை முடியும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே நடந்த அந்த மிகப்பெரிய வன்முறை செயல், நூற்றுக்கணக்கான மாணவர்களை அடித்து நொறுக்கி அப்படியே குப்பை தொட்டியிலே வாரி கொண்டு போனது போல கொண்டு போன காவல்துறை, நாம் யாராவது கேட்டோமா? ஜாமியா மிஷா பல்கலைக்கழகம், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், ஜாகின்பாக் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய போராட்டம், தாய்மார்கள் 100 நாட்கள் நடத்திய போராட்டம். ஏன் நண்பர்களே, ஒரு மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்னும் உள்ளே இருக்கிறார். ஒரு பெரிய மாநிலத்திலே ஏறக்குறைய 70 லட்சம் மக்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல் இன்டர்நெட் வசதியே இல்லை. ஒரு ஓடிபி கூட வராது. ஒரு கணக்கில் பேங்க்ல ஒரு ஓபன் பண்ணணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு ஓடிபி வருவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஏறக்குறைய ஓராண்டுக்கு மேலே மக்கள் ஒரு மாநிலத்திலே காஷ்மீரில் இருக்கிறார்கள். அதை யாரும் கேட்கிறோமா? உச்ச நீதிமன்றம் கூட கேட்கவில்லை. நான் சகோதரி கனிமொழியிடம் கேட்டேன், உங்கள் வழக்கு விசாரணை வேகமாக நடக்கிறதாமே என்று கேட்டேன். ஆர்டிகிள் 370 1.5 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்திலே அப்படியே இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை விசாரிக்க மாட்டார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் காஷ்மீரிலே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அதை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கிலே போய் இன்று கிராமங்களிலே போய் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய பொதுநல வழக்குகள் இருக்கின்றன. அதை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். அந்த வழக்கை நீதிபதிகள் எடுக்க மாட்டார்கள். அந்த வழக்கை மத்திய அரசு விரைந்து நடக்க வேண்டும் என்று கேட்காது. நம்ம ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருந்தார், அப்பாவுன்னு ஒரு எம்எல்ஏ. அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்றேன். இங்கே உயர்நீதிமன்ற நடத்தல வழக்கிலே அவர் வெற்றி பெற்று ஏறக்குறைய 311 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டிய நேரத்திலே உச்சநீதிமன்றம் போய் அந்த வழக்கை போய் அதை ஒரு ஸ்டே வாங்கி நிப்பாட்டிட்டாங்க. அவரும் 10 முறை போனார் டெல்லிக்கு. உச்சநீதிமன்றத்திலே போய் மன்றாடினார். அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரவில்லை. ஆனால் கீழமை நீதிமன்றம் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு சொன்ன பிறகு பல்வேறு ஆராய்ச்சிகளும் பல்வேறு அறிக்கைகளும் எந்த விதமான தவறுகளும் நடக்கவில்லை என்று நிரூபித்த பிறகு இந்த வழக்கை திறந்தோறும் நடத்த வேண்டும் என்று அந்த நீதிமன்றத்திலே மத்திய அரசு கேட்டு அதற்காக வாதாடி அந்த உத்தரவை பெறுகிறது என்று சொன்னால் அந்த அரசுக்கு என்ன பிரையாரிட்டி? அதையெல்லாம் கேட்க வேண்டுங்கிற பொது தளத்துக்கு நாம் எல்லோரும் வர வேண்டும். பேராசிரியர் ஜவஹர்லால் சொன்னார், பெரிய ஆட்களை திரட்டி போராட்ட வேண்டாம். உண்மை. நான் ஒன்று கேட்கிறேன் பேராசிரியருக்கு, ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய தொலைக்காட்சியிலே ஒரு பெரிய விளம்பரம் வந்தது. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விளம்பரம் என்றால், ஒரு இளம் பெண், அவள் கர்ப்பமுற்று இருக்கிறாள், கர்ப்பிணி. அவளுக்கு சீமந்த விழா. அவளை பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரித்து அருமையான காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி அவளுக்கு ஒரு மாலை போட்டு அவளை அழைத்து வருகிற பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி.
அந்த அழைத்து வருகிற பெண்மணி தலையிலே வந்து அவர்கள் முக்காடு போட்டிருக்கிறார். அது ஒரு சிம்பாலிசம். அவர் ஒரு இஸ்லாமியர். இதில் என்ன பின்புலம் என்று சொன்னால், அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கிறவள் இந்து, அவளை அழைத்து வருகிற பெண் இஸ்லாமிய பெண். இவர்கள் யார் என்று சொன்னால் மாமியாரும் மருமகளும். இந்த பெண்ணை அழைத்து வந்து வீடு முழுவதும் தோரணம், பெரிய நாதஸ்வர மங்கள இசை, அலங்கார விளக்குகள். அப்பொழுது அந்த பெண் கேட்கிறாள் தன் மாமியாரை பார்த்து, இது உங்கள் மரபில் இதெல்லாம் இல்லையே, எனக்காகத்தானே நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே மாமியார் மருமகளை பார்த்து சொல்லுகிறார், இதில் மரபு என்ன மருமகளே மரபு, என் மகளுக்கு சந்தோஷம் என்றால் நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று அந்த இஸ்லாமிய மாமியார் சொல்லுகிறார். இதுதான் அந்த விளம்பரம் டானிஷ் கம்பெனி போடுகிறது, டாடா நிறுவனம். மகிழ்ச்சியான சந்தோஷமான வேலைகள் எல்லா சமூகத்தையும் ஒன்றாக இணைக்கின்றன என்பது அந்த விளம்பரத்தினுடைய தாற்பயம். 4 நாட்கள் நண்பர்களே, சமூக ஊடகங்களிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்குகிறார்கள். டானிஷ் நகைகளை வாங்கக்கூடாது. அவர்கள் லவ் ஜகாத்தை பரப்புகிறார்கள். ஒரு இஸ்லாமிய வீட்டிலே ஒரு இந்து பெண் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்படி மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டுவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடக்கின்ற திருமணங்களை டானிஷ் கம்பெனி ஆதரிக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய சமூக ஊடகங்களிலே பெரிய யுத்தம். மிகப்பெரிய டாடா நிறுவனம் நண்பர்களே, 8 லட்சம் கோடிக்கு வியாபாரம் பண்ணுகிறது. இந்த சமூக ஊடகங்களிலே தாக்குதல் வந்த 3ஆம் நாள் அந்த விளம்பரத்தை எடுத்து விட்டார்கள். என்ன வெகுஜனத்தரல், என்ன வெகுஜனத்தரல் ஆர்ப்பாட்டம்! இன்று எது அவர்கள் கையிலே ஆயுதமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். கத்ராஸ் என்கிற இடத்திலே கற்பழிப்பு நடந்த போது, கற்பழிப்பு நடந்து 2 நாட்கள் ஆவதற்குள்ளே நமது ஊரிலே ஒரு போஸ்டர் ஒட்டுகிறார்கள். காங்கிரஸ்காரர்களும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து அத்ராஸ் பெண்ணை கற்பழித்து விட்டார்கள் என்று பாஜக காரர்கள் பகிரங்கமாக ஒட்டுகிறார்கள். அங்கே ஆயிரக்கணக்கான பத்திரிகை நிருபர்கள் போகிறார்கள். அந்த ஆயிரக்கணக்கான பத்திரிகை நிருபர்கள் போனவர்களிலே யார் இஸ்லாமியர்கள் என்று பார்த்து அதிலே 3 பத்திரிகை நிருபர்களை எடுத்து அவர்கள் அங்கே தீவிரவாதத்தை தூண்டுவதற்காக வருகிறார்கள் என்று அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள். அருமையாக சொன்னார் ஃபாதர் ஸ்டான், எனது கைதுக்காக தயவு செய்து யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் நான் கைது செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த சிஸ்டம், இந்த அமைப்பின் மேல் கோபப்படுங்கள் என்று சொன்னார். இதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்க முடியாது. இது அருமையான தத்துவம் என்று நான் எண்ணுகிறேன். கத்தோலிக்க பாதிரியார்களுக்கு இதை போன்ற சம்பவங்கள் வருவதும், இந்த நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வழிமுறை. இதையெல்லாம் பார்த்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். எங்கே வைத்தியருக்கு வேலை என்று சொன்னால், எங்கே நோயாளி இருக்கிறானோ அங்கேதான் வைத்தியர் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நமது ஆண்டவர். ஆகவே அதைத்தான் பின்பற்றி இருக்கிறார் அருள்தந்தை ஸ்டான். அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே போய் ஒரு குடிசையிலே போய் குடியிருக்கிறார். 40 ஆண்டுகள் இருக்கிறார். நண்பர் தாளூர் சானவாஸ் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். இது வெறுமனே இந்த கைது மட்டும் என்பது மட்டும் பிரச்சனை அல்ல. இதற்குள்ள அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொங்கி குமுறி இருக்கிறார். ஹேமந்த் சோரன், யாரை கேட்டு கைது செய்தீர்கள்? நான் சான்றிதழ் தருகிறேன். ஒரு அற்புதமான அருமையான சமூக போராளி, ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அருமையான உண்மையான துறவி. யாரு துறவி? பற்றத்தான் பற்றுக பற்றினை என்று சொன்னதை போல விருப்பு வெறுப்பற்று சேவையே என் மதம், சேவையே என் வாழ்க்கை என்று வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு துறவி என்று அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சான்றிதழ் கொடுக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், காவல்துறை இருக்கிறது, டிஜிபி இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு கட்டங்களிலே அவர்கள் வாழ்க்கையோடு தொடர்பு கொண்ட அரசாங்கம் இருக்கிறது.
அந்த அரசாங்கத்திற்கு தெரியாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு இவர் தீவிரவாதி, இவர் மாவோயிஸ்ட் தெரிந்து விடுமா? நம்மை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற வலை என்பது மிகவும் ஆபத்தான வலை. இங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொது தொண்டுக்கு வருகின்றவர்களே மிக குறைந்து போன காலம் நண்பர்களே. பொது தொண்டுக்கு வருகின்றவர்கள் மிக மிக குறைவு. இந்த கொரோனா நேரத்திலே, இந்த மாலை நேரத்திலே ஒரு சமூக உணர்வோடு 400 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். 1.5 கோடி மக்கள் வாழுகிற சென்னையிலே சமூகத்தை பற்றியும் அதிலும் குறிப்பாக சமூகத்தின் அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்றவர்கள் மிக மிக குறைவு. சமூக சேவைக்கு வருகின்றவர்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் வருகிறவர்கள் அதைவிட மிகவும் குறைவு. நான் இருக்கிறேன், என் சட்டமன்ற தொகுதியில் போய் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் நாளைக்கு தேர்தலில் நிற்பேன், அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு. சகோதரி கனிமொழி இருக்கிறார், தூத்துக்குடிக்கு காலையிலும் மாலையிலும் போய் வருகிறார். எதற்காக போய் வருகிறார் என்று சொன்னால் வாக்களித்த மக்களுக்கு தன் கடமையை செய்வதற்காக போகிறார். ஆனால் அருட்தந்தை ஸ்டான் அவர்கள் தேர்தலில் நிற்கவும் இல்லை, நிற்க போவதும் இல்லை, அவருக்கு வாக்காளர்களும் இல்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த உந்துதல். அப்படி உந்துதல் உள்ள ஆட்களே not 1%. அவர்களையும் காவு கொள்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருப்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம். அன்னை தெரசா அவர்களை பற்றி ஜோதிபாஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது நம்முடைய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் போய் அவரிடம் போய் புகார் சொன்னார்கள். இந்த அம்மையார் மதம் மாற்றுவதை போல தெரிகிறது, இவர் பணிகளை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஜோதிபாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? தடை செய்யலாம், உங்களில் என்று நீங்கள் தயாராகி சாலையோரம் இருக்கின்ற பெருநோயாளியை, தொழுநோயாளியை நீங்கள் என்று தொட்டு துடைத்து குணமாக்கி தூக்கி முதுகிலே போட்டு கன்னத்திலே நீங்கள் முத்தமிடுகிறீர்களோ அன்றைக்கு நான் அன்னை தெரசாவை வெளியே போக சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த நாட்டிலே தான் இன்று இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பார்க்கிறோம். இந்த என்ஐஏ என்பது மிகப்பெரிய ஆபத்து. இந்த வழக்கை பாஜக அரசாங்கம் மகாராஷ்டிராவிலே இருக்கிற வரை, பட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த மாநில அரசாங்கம் தான் அதை விசாரித்தது. என்றைக்கு பட்னாவிஸ் அரசாங்கம் மாறியதோ, மாறிய மறுநாளே இந்த வழக்கை மத்திய அரசு தேசிய புலனாய்வு துறைக்கு கொண்டு போய் விட்டது. ஆகவே இந்த தேசிய புலனாய்வு துறை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு 10 நாள் தொலைக்காட்சியில, 10 நாள் அல்ல, 1 மாதம் 1.5 மாதம் மாலை நேரத்திலே சுஷாந்த் சிங் ராஜ்பூட் என்று ஒரு திரைப்பட நடிகர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய காதலி அந்த பெண்ணை வைத்து 1.5 மாதம் ஓட்டினார்கள் தொலைக்காட்சிகளை. என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய தேசிய போரன்சிக் லேபரட்டரி அது தற்கொலை என்று சொல்லிவிட்டது. இப்பொழுது திரைப்படத்துறையிலே இருக்கின்ற அத்தனை பேர் மீதும் கஞ்சா பயன்படுத்தினார்கள் என்கிற வழக்கை யார் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இது உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன் அல்ல, உள்ளூர் மதுவிலக்கு போலீசார் அல்ல, தேசிய நர்காட்டிக்ஸ் பியூரோ. அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கப்பல்களிலே டன் டன்னாக வருகின்ற போதை மருந்துகள், விமான நிலையங்களிலே இறங்குகிற போதை மருந்துகள், பல்லாயிரக்கணக்கான கோடி வருமான போதை மருந்துகளுடைய கடத்தலை தடுப்பதற்காக இருக்கிற நிறுவனம் சாலையோரங்களிலே ஒரு துண்டு கஞ்சாவை கசக்கி அதை நுகர்ந்து பார்க்கிறவனை கைது செய்து அதை பிரம்மாண்டமான செய்தியாக்கி 24 மணி நேரமும் தொலைக்காட்சி விவாதங்களே அளவைகளே ஆக்கிரமித்து மக்களை இந்த கோர் இஷ்யூஸ், அடிப்படையான பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதற்கு விடாமல் நம்மை இழுத்துச் செல்லுகிற ஒரு அரசாங்கம் பின்னி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சதிவலை. ஆகவேதான் இதை பற்றிய தெளிவும் புரிதலும் நமக்கு மிகவும் அவசியம். நான் உங்களை எல்லோரும் மிக பெரும்பாடு கேட்டுக்கொள்வேன். எல்லோரும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்தால் கூட எத்தனை பேர் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். நாங்களே ஆர்ப்பாட்டத்திற்கு அழைக்கின்ற போது என் நண்பர்கள் அங்க வந்திருக்காங்க. நம்ம தரணி கிரணி எல்லாரும் நம்ம சகோதரர்கள்லாம் ஒரு 500 பேர் இருப்போம்.
போலீசார் சாயங்காலம் விட்டுருவாங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு 300 பேர் இருப்போம். சாயங்காலம் வண்டியில போலீசார் ஏத்த போறாங்க அப்படின்னா அந்த 500 100 ஆயிடும். சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரு 1500 பேரை போய் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ. ஆனா எல்லாருக்கும் தெரியும் சாயங்காலம் விட்டுருவாங்கன்னு. எத்தனை பேர் தயாராக இருப்போம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை மிக பணிவோடு கேட்டுக்கொள்வேன், எல்லோரும் சமூக ஊடகங்களிலே பங்கேற்கம் செய்யுங்கள். எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இணையுங்கள், எல்லோரும் ட்விட்டர் அக்கவுண்டில் இணையுங்கள், எல்லோரும் பேஸ்புக்கில் இணையுங்கள். இன்று அவைகள் தான் ஆயுதங்கள். ஒரு கருத்தியல் உற்பத்தியாவதும் ஒரு கருத்தியலை ஒரு பெரிய இயக்கமாக நடத்துவதும் அதை அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக கொடுப்பதற்கும் இந்த ஆயுதங்களைத்தான் இன்று பாஜக 2014 பயன்படுத்தியது, 2019 பயன்படுத்தியது. இன்றும் பல இயக்கங்களை நீர்த்து போக செய்வதற்கு, அதனுடைய முறையான வெளிப்பாடுகள் வெளியே வராமல் இருப்பதற்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த சமூக ஊடகங்களிலே பரிமாறப்படுகின்ற செய்திகள் தான். ஒரு மாநிலத்திற்கு ஏறக்குறைய 10,000 குழுக்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு குழுவிலே 200 பேர் உறுப்பினர். காலையிலே டெல்லியிலே இருந்து ஒரு செய்தியை கொடுத்து விட்டால் மாலை 5 மணிக்குள் கன்னியாகுமரியில் இருக்கிற சிறிய கிராமங்களிலே கூட அந்த செய்தி முழுமையாக பரவிவிடும். நான் ட்விட்டர்ல காலையில் ஒரு செய்தி போடுவேன். அந்த ட்விட்டர்ல போடுகிற செய்தி 3 நிமிடத்திலே அவர்களை சார்ந்தவர்கள் அப்படியே வந்து கடிக்க ஓடி வருவார்கள். நீ என்ன யோக்கியனா? நேருவை பற்றி உனக்கு தெரியுமா? அவர் ஒரு இஸ்லாமியர், அவர்தான் இந்த நாட்டை கெடுத்தார். காந்தி இந்த நாட்டை கெடுத்தார். இதையெல்லாம் யார் செய்வார்கள் என்று சொன்னால் நமக்கே முகவரி தெரியாத மனிதர்கள் ஆயிரக்கணக்கிலே அந்த ஊடகங்களிலே இருக்கிறார்கள். மக்கள் மனதுகளை சலவை செய்கிறார்கள், உண்மையான பிரச்சனைகளை இருட்டடிப்பு செய்கிறார்கள். இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் அந்த மக்களை திசை திருப்புகிறார். இன்று அருட்தந்தை லூர்சாமி அவர்களுடைய இந்த கைது என்பது நமக்கு ஒரு பொறி, இட்ஸ் எ ஸ்பார்க். நம்ம எல்லோரையும் இங்கே ஒரு தளத்திலே சேர்த்திருக்கிறது. இந்த ஸ்பார்க் என்பது பாரதியார் பாடுவார், அக்கினி குஞ்சு ஒன்று கண்டேன், ஒரு சிறிய அக்கினி குஞ்சு, அது பெருந்தியாக பரவியது என்று சொல்லுவார். அது நாளாக நாளாக வெடித்து பரம்ப வேண்டும். இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அருமையாக சொன்னார்கள், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர் இவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை, அவ்வளவுதான். They are not human beings. They have no political existence. ஒரு அருமையான ரசவாத வித்தையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. 51 விழுக்காடு வாக்கு வங்கி தான் அவர்களுடைய இலக்கு. 51% of votes. 49% பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 49 விழுக்காடும் ஓட்டு எங்களுக்கு போடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர்களை எதிரிகளாக காண்பித்துத்தான் அவர்கள் வாக்கு வங்கிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். 51 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாலே 370-80 இடங்கள் பாராளுமன்றத்திலே வந்துவிடும். தலித் ஓட்டுகள் வேண்டாம், மலைவாழ் மக்கள் ஓட்டு வேண்டாம், சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேண்டாம், பெண்கள் ஓட்டு வேண்டாம். இது போக 36-37 விழுக்காடு வாக்கு போலிங் ஆகிற ஓட்டுல வாங்கினா 365 இடம் வந்துவிடும். ஒரு பெரிய ஆபத்து. சகோதரி கனிமொழி அவர்களை வைத்து சொல்லுகிறேன், அதையோடு முடித்து விடுகிறேன். இந்த கொரோனா நேரம் நம்ம எல்லாம் வாட்டி வதைக்கிற நேரம். எனக்கே நானே ஒரு 10 தடவை கையை தொடச்சிருப்பேன். என் மைக்கை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு இங்க வரும்போதே தம்பி இனிக்கோட்ட சொன்னேன், தம்பி வயசு 70 ஆச்சு, இன்னை பத்திரமா பார்த்துக்கிடுங்க, நான்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நடமாடனா உங்களுக்குலாம் பெரிய பலம். அவர் சொல்லிட்டாரு எங்களுக்குலாம் அண்ணன் வழிகாட்டியா இருக்காருன்னு, நல்ல வழிகாட்டி, உங்களை எல்லாத்தையும் மட்டும் ஏற்றி உட்கார வச்சிடும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கொரோனா மத்திய அரசுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்கள் என்ன சட்டமெல்லாம் போட வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை சட்டத்தை போட்டு விட்டார்கள். ஏன்னா ஜனங்கள் வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். வியாபார நிலையங்கள் அடைத்து கிடக்கிறது, தொழிற்சாலைகள் மூடி கிடக்கிறது, வேலை வாய்ப்புகள் இல்லை. அந்த நேரத்திலே உயிர் வாழ்வதற்கே போராடுகின்ற நேரம். மருத்துவமனைக்கு போனால் 5 லட்சம் 10 லட்சம்.
இதுல யார் போராட்ட களத்துக்கு வருவார்கள்? ஆகவே இப்ப என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய கிரிமினல் ஆக்ட்ஸ் சட்டங்கள், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டம் தான் இந்த நாட்டிலே குற்றவாளிகளை எப்படி நடத்துவது, குற்றங்களை யார் விசாரிப்பது, குற்றங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று முடிவு செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை உருவாக்குவதற்கு 10 ஆண்டுகள் அதை பற்றி விவாதம் நடந்திருக்கிறது. சட்டக்கல்லூரியிலே இதை சொல்லிக் கொடுப்பதற்கு 4 செமஸ்டர் எடுக்கிறார்கள். ஆனால் என் அருமை நண்பர்களே, மோடி அரசாங்கம் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து 6 மாதத்திற்குள் அறிக்கை கேட்டு இந்த 3 சட்டங்களையும் முறையாக மாற்றி அமைத்து விடுவது என்கிற முடிவோடு வேலை செய்கிறது. அந்த 5 பேரில் ஒருவர் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை. அந்த 5 பேரில் ஒருவர் கூட பெண்கள் இல்லை. அந்த 5 பேரில் ஒருவர் கூட தென் மாநிலங்களை சார்ந்தவர்களோ வடகிழக்கு மாநிலங்களை சார்ந்தவர்களோ இல்லை. அந்த 5 பேரில் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை. இந்த 5 பேர் எங்களை பாதிக்கக்கூடிய, நாள்தோறும் சிறைச்சாலைக்குள்ளே போனால் சிறைக்குள்ளே இருக்கிறவர்கள் யார்? தலித் மக்கள் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். எங்களை விசாரிக்க வேண்டிய சட்டம், எங்களுக்கு தண்டனை தர வேண்டிய சட்டம், எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய சட்டத்தை பற்றி எங்களை சார்ந்தவர்களுடைய கருத்தை கேட்காமல் யாரோ 5 பேர் மேலாதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து விட்டால், இப்பொழுதாவது சிறைக்கு அனுப்புவதற்கு தனி சட்டங்கள் தேவைப்படுகிறது. இந்த 3 சட்டங்களையும் அவர்கள் திருத்திவிட்டால் அதற்கு பிறகு இதை போன்ற தனி சட்டங்களே வேண்டாம். நம்முடைய இந்திய தண்டனை சட்டத்தின்படியே நாம் எல்லோரையும் யார் வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும், யார் வேண்டுமானாலும் சிறைக்கு அனுப்ப முடியும். ஒருவேளை நீதிமன்றங்களே இல்லாமல் காவல்துறையினரே வழக்கை விசாரித்து தண்டனை கொடுக்கக்கூடிய அதிசயமும் கூட இந்த சட்டங்களிலே நடக்கலாம். அவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் ஸ்டான் சுவாமியுடைய கைது நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், அவர் தன்னை பற்றி கவலைப்பட சொல்லுவார், அவர் இந்த சிஸ்டத்தை பற்றி தான் கவலைப்பட சொல்லுகிறார். அந்த செய்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, இந்த நல்ல முயற்சி ஒருங்கிணைத்திருக்கிற தம்பி இனிகோ அவர்களை பாராட்டி உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.